அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வைப்பதற்கு நல்ல நாட்கள், வாடகை வீடு மாற நல்ல நாட்கள், தங்கம் வாங்க, வண்டி வாகனங்கள் வாங்க மற்றும் நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்களை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். ஆடியோக்கு போட்டுமான ஓர் அறிவிப்பு. டிசம்பர் 4ஆம் தேதி உங்கள் வீட்டிற்கு அனைத்து தெய்வ சக்திகளின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க ஸ்ரீசக்கர வழிபாட்டு உபாசனை வகுப்பு என்ற ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்கப் போகின்றேன். அனைவரும் சேரலாம், எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஸ்ரீசக்கரத்தை உங்கள் வீட்டில் எப்படி வைக்கணும், எப்படி வழிபாடு பண்ணணும், உங்களது பிரார்த்தனையை ஸ்ரீசக்கரத்திடம் எப்படி சமர்ப்பிக்க வேண்டும், இது போன்ற ரகசியங்களை தெளிவான தமிழில் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றேன். ஆடியோ மெசேஜ் மூலமாக இந்த குழுவுக்கு சேர விருப்பம்னா டிஸ்பிளேல இருக்கிற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இந்த குழுவினுடைய கட்டண விவரங்கள் வழங்கப்படும். டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 6 மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும். டிசம்பர் மாதம் உங்கள் வீட்டில் புதியதாக கலசம் வைப்பதாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கும் கலசத்தை மாற்றுவதாக இருந்தாலும் சரி, நல்ல நாட்கள் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். டிசம்பர் 1, 2, 3, 4, 8, 10, 14, 15, 17, 18, 23, 24, 25, 26, 30 ஆகிய நாட்களில் நீங்கள் வீட்டில் கலசம் வைக்கலாம். டிசம்பர் மாதம் வாடகை வீடு மாறுவதற்கு நல்ல நாட்கள் டிசம்பர் 1, 3, 4, 8, 10, 14, 15 ஆகிய நாட்கள் மட்டுமே வீடு குடிப்போக வாடகை வீடு மாற நல்ல நாட்களாக இருக்கின்றது. தங்கம் வாங்குவதற்கு, கிரயம் செய்வதற்கு, துணி எடுப்பதற்கு, மேலும் வண்டி வாகனங்கள் பதிவு செய்ய வாங்க, மேலும் வேறு எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் பொதுவாக எல்லா நல்ல காரியங்களும் செய்ய நல்ல நாட்கள் டிசம்பர் 1, 2, 3, 4, 8, 10, 14, 15, 17, 18, 23, 24, 25, 26, 30, 31 ஆகிய நாட்கள் எல்லா நல்ல காரியங்கள் செய்ய உகந்த நாட்களாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் இந்த ஆடியோ தொகுப்பு உங்களுக்காக பதிவிடப்படுகின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஓர் தகவல், 2026ஆம் ஆண்டு பிறக்க போது உங்களுக்கு தெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க ஜனவரி 4ஆம் தேதி நேரடி தெய்வ தீட்சை முகாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற உள்ளது. உங்களுக்கு எந்த தெய்வத்தின் தீட்சை வேணுமோ தாராளமாக நேரடியாக வந்து எடுத்துக்கலாம். தனிநபர் வரலாம், அல்லது குடும்பத்துடன் வருவதாக இருந்தாலும் வரலாம். பதிவுகள் தொடங்கிவிட்டது. நேரடியாக வரக்கூடிய அத்துணை பேருக்கும் ஸ்பரிச தீட்சையின் மூலமாக நீங்கள் எந்த தெய்வம் கேட்குறீங்களோ அந்த தெய்வத்தின் உபாசனை வழங்கப்படும். மேலும் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக நடக்க பல ஆன்மீக ஆலோசனைகள் வழங்கப்படும். பதிவு செய்ய டிஸ்பிளேயில் இருக்க எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு விவரங்கள் வழங்குகின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.